அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சில பெண்கள் வளையல் போட்டிருப்பாங்க, கம்மல் வச்சுருப்பாங்க, செயின் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி கொலுசும் போடுவாங்க. இஸ்லாத்தில் அந்த மெட்டி போடுறது கூட இஸ்லாத்து அனுமதிச்சிருக்கு. ஆனால் மூக்குத்தி போடுறத இஸ்லாம் அனுமதிக்கலை. அதை முஸ்லான்னு சொல்லுது, அது சித்திரவதை அப்படின்னு சொல்லுது. அப்போது அந்த கொலுசு போடுறதுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இஸ்லாம் சொல்லுது. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, ஏதாவது ஒரு மணப்பெண் திருமண கோலத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது அப்படின்னா அவங்க வீட்டில் உள்ள அந்த ஆண் அல்லது அந்த தந்தை அல்லது தாய் அந்த பெண்மணியை ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அனுப்பி வைப்பாங்க. சில அட்வைஸ் சொல்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது இவங்களுக்காக வேண்டி பரக்கத்துக்காக வேண்டி துவா செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி இருக்கலாம். எப்படி இந்த வயசான பெண்மண்கிட்ட நம்ம போவோம், அதே போல் நபியுடைய மனைவிங்கிற அடிப்படையில் நிறைய நாலேஜபிள் பர்சன்கிற அடிப்படையில் இந்த பெண்களை அனுப்பி வைப்பாங்க. அப்படி ஒரு நாள் ஒரு புது மணப்பெண் அவங்க ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு பக்கத்தில் வந்திருக்கிறாங்க. வரும்பொழுது நடந்து வரும்பொழுது கொலுசுடைய சத்தம் கேட்குது. நிறைய பேர் கேட்பாங்கல்ல, அந்த கொலுசில் நிறைய சலங்க சத்தம் வேணும்னு, இப்போ காக்கே அப்படிம்பாங்க. அப்போ அவங்க வரும்போது அந்த சிலுக்கு சிலுக்குங்கிற சத்தம் கேட்குது. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, மன் ஹாதிஹில் முனஃபிரா லில் மலாயிகா, மலக்குமார்களை விரட்டக்கூடிய இந்த பெண்மணி யார் அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க, முதல்ல அந்த கொலுசில் உள்ள அந்த சவுண்டை எடுத்துருங்க, அந்த மணியை எடுத்துருங்கன்னா. இதே போல் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வருவாங்க, அவங்களுக்கும் இதே சவுண்டு கேட்கும்போது, இந்த சத்தம் கேட்கும்போது சொன்னாங்க, இந்த சலங்கை ஓசை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சுருக்கிறான். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க, லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி ஜரஸ், எந்த வீட்டில் சலங்கை சத்தம் கேட்குமோ, இந்த மணியாற்ற சத்தம். சில பேர் இன்றைக்கி ஆடுக்கு மாடுக்கு எல்லாம் இந்த இதை மாட்டிட்டு, அல்லது ஆடுடைய குர்பானி ஆட்டுடைய அந்த காலிலெல்லாம் சலங்கை போடுறாங்க. இப்போ இந்த சத்தம் இருக்குது, இது மலக்குகளை வெறுப்பு உண்டாக்கக்கூடிய சத்தம். ரஹ்மத்தான மலக்குகள் உள்ளே வரமாட்டாங்கன்னா, இதை இஸ்லாமும் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்திருக்கிறாங்க. அதனால் இந்த கொலுசு போடலாம், அதை எவ்வளோ வெள்ளியிலையும் போடலாம், தங்கத்திலையும் போடலாம், பிரச்சனை இல்லை, அந்த மணியை அகற்றிடணும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய லிமிட்டேஷன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.